ரொம்ப நாளா ஒரு கேள்வி. தொக்கு ருசி அதிகமா? இல்ல தொக்கு செஞ்ச பாத்திரத்துல போட்டு பெரட்டி சாப்பிடுற சாதத்தோட ருசி அதிகமான்னு? உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. மார்க்கெட்ல ஃப்ரெஷ்ஷா கொத்தமல்லி கிடைக்கும்போது, மறக்காம இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய சூடு பண்ணி, அதுல 2 கட்டு கொத்தமல்லிய தண்டோட சேர்த்து, கூடவே 1 கைப்பிடி புதினா சேர்த்து 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு லேசா வதக்கி ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் சேர்க்காம 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, கூடவே 3 வரமிளகாய் சேர்த்து, இதையெல்லாம் நல்லா வாசனை வர செவக்க வறுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆறின பொருட்கள ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைனா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நாம வதக்கி வச்சிருக்க புதினா கொத்தமல்லிய சேர்த்து, கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா புளி சேர்த்து, இத முதல்ல தண்ணி சேர்க்காம கொர கொரப்பா அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி சேர்த்து கெட்டியா அரைச்சுக்கோங்க. ஒரு வாணல்ல 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய சூடு பண்ணி, நாம அரைச்ச விழுத சேர்த்து, குறைந்த தணல்ல வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி பாத்திரத்துல ஒட்டாம வரும். இந்த பதம் வந்த உடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல இறக்கி தயிர் சாதத்து கூடயோ, இல்ல சாதத்து கூடயோ சேர்த்து சாப்பிடலாம்.